எண்ணூரில் கடலில் மிதக்கும் எண்ணெய் படலத்தை அகற்றுவதில் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் அறிவியல் ரீதியிலான விவரங்களுடன் ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. எண்ணூர் துறைமுக பகுதிகளில் கடலில் மிதக்கும் எண்ணெய் படலத்தை சர்வதேச தொழில்நுட்பத்தின் மூலம் அகற்ற கோரியும், நிபுணர் குழு நியமித்து பாதிப்புகளை ஆராயவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் தேசிய பசுமை தீர்ப்பாய தென்மண்டல அமர்வில் மீனவர் நலச்சங்கத்தின் தலைவர் தியாகராஜன் மற்றும் செல்வராஜ்குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி பி. ஜோதிமணி மற்றும் தொழில்நுட்ப உறுப்பினர் பி.எஸ். ராவ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எண்ணெய் படலத்தை அகற்ற தலைமைச் செயலாளர் தலைமையில் உயர்மட்டம் கூட்டம் நடத்தப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை எதிர்மனுதாரராக சேர்த்து தீர்ப்பாய நடுவர்கள் உத்தரவிட்டனர். மேலும் எண்ணெய் படலத்தை அகற்றுவதில் மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் இணைந்து ஆய்வு செய்து அறிவியல் ரீதியிலான விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பாய நடுவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்த வழக்கில் விபத்துக்குள்ளான MT மாப்லே, MT டான் காஞ்சிபுரம் ஆகிய கப்பல்கள் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.